அண்மைச் செய்தி. புயல் எச்சரிக்கை எதிரொலியாக அனைத்து கட்டுமான நிறுவனங்களும் கிரேன்களை அகற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. புயல் எச்சரிக்கை எதிரொலியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக அனைத்து கட்டுமான நிறுவனங்களும் கிரேன்களை அகற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கிரேன்களை உடனடியாக அகற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. புயல் எச்சரிக்கை எதிரொலியாக அனைத்து கட்டுமான நிறுவனங்களும் கிரேன்களை அகற்ற உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பெஞ்சல் புயல் நாளை கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கும் நிலையில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கிரேன்களை உடனடியாக அகற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. புயல் எச்சரிக்கை எதிரொலியாக அனைத்து கட்டுமான நிறுவனங்களும் கிரேன்களை அகற்ற உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ் முத்து, கிரேன்களை உடனே அகற்றணும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த உத்தரவுல? முழு விவரம் என்ன? பெஞ்சல் புயல் நாளைய தினம் கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனால் தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் 60 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்டுமான நிறுவனங்களும் நாளைய தினம், அதாவது நாளைக்கு முன்னதாகவே தங்களது கட்டுமான தளங்களில் இருக்கக்கூடிய கிரெயின்கள் மற்றும் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய உபகரணங்கள் காற்றின் காரணமாக ஆடுவதாலோ அல்லது விழுவதாலோ விபத்து ஏற்பட வாய்ப்பு என்பது இருக்கிறது. எனவே இதனை தவிர்ப்பதற்கு கிரெயின்களை கீழே இறக்கி வைக்குமாறு தமிழக பேரிடர் மேலாண்மை சார்பில் அறிவுறுத்தல் விடுக்கப்படுகிறது. மேலும் விளம்பர போர்டுகள் வைத்திருக்கக்கூடிய அனைவரும் தங்களது விளம்பர போர்டுகளை பாதுகாப்பாக இறக்கி வைக்க வேண்டும். அல்லது புயல் காற்றினால் விளம்பர போர்டுகள் சாயவோ அல்லது விழுகவோ இருக்கும் வகையில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில் புயல் காரணமாக கடுமையான பாதிப்புகள் ஏற்படுமோ அந்தந்த மாவட்டங்களுக்கு இது போன்ற அறிவுறுத்தலை தொடர்ச்சியாக அரசு வழங்கி வருகிறது. பிரியதர்ஷினி, நிச்சயமா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் நிலையில அதன் ஒரு பகுதியா கிரேன்களை உடனடியாக அகற்றணும் அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது குறித்த தகவல்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ் முத்து.